அன்பான மாணவர்களே, இன்றைய தினம் நாம் அணு இயற்பியல் என்ற பாடத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். அணு என்பதற்கு பல்வேறு மாதிரி படிவங்கள் கொடுத்திருந்தாலும் போர் என்பவர் கொடுத்த அணு மாதிரி படிவத்தின் அடிப்படையில் நாம் ஹைட்ரஜன் அணுவிற்கான ஆரம் மற்றும் அதனுடைய வட்டப்பாதையிலே இயங்குகின்ற எலக்ட்ரான்களின் ஆற்றல் மதிப்பு என்பதை பற்றி விரிவாக அறிய இருக்கின்றோம். இதற்கு நமக்கு அடிப்படையாக போர் என்பவர் கொடுத்த எடுகோள் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. போர் என்பவர் அடிப்படையிலே ஒரு கணிதவியலாளர். அவர் ருதர்ஃபோர்டு என்பவரிடம் இந்த கொள்கையை பற்றி படித்து வரும் பொழுது, ருதர்ஃபோர்டு என்பவர் தாம்சன் மாதிரி படிவத்திலிருந்து மாறுபட்டு எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையிலே சுற்றி வருகின்றன என்று கூறினார். வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன என்றால் எந்த ஒரு இயங்கும் பொருளும் ஆற்றல் அழிவினை பெற முடியும். அதாவது வேலை செய்வதனால் அதனுடைய ஆற்றல் குறைந்து கொண்டே வரும். இதனால் அந்த எலக்ட்ரான் அந்த வட்டப்பாதையினுடைய தன்மையிலிருந்து குறைந்த ஆரங்களுடைய வட்டப்பாதைகளை சுருள் வளைவிலே எடுத்துக்கொண்டு பின்னர் அந்த உட்கருவுக்குள்ளேயே சென்று விழுந்துவிடும் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அப்பொழுது ருதர்ஃபோர்டு என்பவர் கொடுத்த இந்த மாதிரி படிவத்திற்கு கணித இயற்பியலின்படி எவ்வாறு ஒரு தீர்வு பெற முடியும் என்று தனது மாணவர்களிடம் உரையாடி கொண்டிருந்தார். போர் என்பவர், நீல்ஸ் போர் என்பவர் ஒரு முக்கியமான அமைப்பினை கூறினார். அதாவது பல இயற்பியல் புத்தகங்களில் தொடக்கத்திலே கூறப்பட்ட முறைப்படி போர் என்பவர் அன்றைய தினம் வகுப்பிற்கு வந்தவுடன் தன் கையிலே ஒரு சிறிய சாக்பீஸ் துண்டினை இவ்வாறு எடுத்துக்கொண்டு வந்து இவ்வாறு காண்பித்தார். இவ்வாறு தனது கையை வட்டப்பாதையில் செல்லும் பொழுது அது மையத்தை நோக்கி விழுந்தது. அடுத்து ஒரு துகளை எடுத்துக்கொண்டு சற்று வேகமாக எறிந்தார். அது அவ்வாறு அந்த வட்டப்பாதையினுடைய தொடுகோட்டின் வாயிலாக வெளியே சென்றது. பின்னர் இந்த அமைப்பினையை கையில் எடுத்துக்கொண்டு கையை மூடிக்கொள்ளாமல் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வேகத்திலே சுழற்றினார். அப்பொழுது இது மையத்தை நோக்கியும் விழவில்லை, தொடுகோட்டு பாதையிலும் செல்லவில்லை. இந்த திறந்த கையிலே அப்படியே இருந்தது. உடனே மற்ற மாணவர்கள் எல்லாரும் கேட்டார்கள், இதிலிருந்து நீ என்ன கூற இருக்கின்றாய் என்று கேட்கும் பொழுது அவர் மிக தெளிவாக கூறினார், இது அதனுடைய உட்கரு ZE என்ற நேர்மின் துகள் கொண்டதாகவும், ருதர்ஃபோர்டு கூறியபடி இந்த ஒரு வட்டப்பாதை இதிலே இந்த எலக்ட்ரான் என்பதை இயங்குவதாக வட்டப்பாதையை சுற்றுவதாக கொண்டால் இதற்கு இவ்வாறு தொடுகோட்டு பாதையிலே ஒரு விசை இருக்கும், மைய விலக்கு விசை. இதே நேரத்தில் இந்த நடுப்புள்ளியை நோக்கி ஒரு விசை இருக்கும், அது மைய நோக்கு விசை. இதனை F1 என்றும் இதனை F2 என்றும் கொண்டால் எப்பொழுது இந்த இரண்டு விசைகளும் சமமாக அமைகின்றனவோ அப்பொழுது அந்த வட்டப்பாதையில் செல்லுகின்ற எலக்ட்ரான் ஆற்றலை இழக்க தேவையில்லை. உதாரணமாக நாம் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டால் கண்டிப்பாக சாப்பிட்ட பொருளுக்குண்டான பணம் கொடுத்து வர வேண்டும். அதுதான் உலக விதி. ஆனால் பொது சுகாதாரத்துறையில் இதற்காக அனுமதிக்கப்பட்ட அலுவலரோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ அந்த ஹோட்டலிற்கு சென்று அங்குள்ள பொருளின் தரத்தினை அறிவதற்காக உணவருந்தினால் அந்த நேரத்திலே அவர்கள் அங்கு அந்த பொருளுக்குண்டான விலையை தர வேண்டியது இல்லை. அதுபோன்று
எந்த ஒரு பொருளும் அதனுடைய மையத்தை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும், மையத்திலிருந்து விலகிச் செல்ல வேண்டும். வட்ட ஒரு வடிவத்திலே இயங்கும் பொருள் எல்லாவற்றுக்கும் இது நிபந்தனை. ஆனால் எப்பொழுது இந்த மைய விலக்கு விசையும் மைய நோக்கு விசையும் சமமாக அமைகின்றதோ அப்பொழுது அந்த பொருளினுடைய இயக்கத்திலே மாறுபாடு ஏற்பட வேண்டியதில்லை. இவ்வாறு ரூதர்ஃபோர்டினுடைய கோட்பாட்டினை போர் என்றவர் முதல் கூறிய எடுகோள் படி நிலைநிறுத்தினார். அந்த வட்டப்பாதையில் எலக்ட்ரான் இயங்குவதற்கு, நிலையாக இயங்குவதற்கு ஒரு கூற்றினை கூறினார். இது மிகுந்த கருத்து செறிவு மிக்க ஒரு வாக்கியம். ஆனால் நமது அறிவியல் கூற்றுகள் எல்லாவற்றிலும் இதற்கான நிபந்தனை என்ன என்பதனை சொல்ல வேண்டும். அப்பொழுது ஒரு வட்ட இயக்கத்திலே இருக்கும் பொழுது அதனுடைய நேர்கோட்டு உந்தத்தினுடைய பெருக்கல் அது என்ன? மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதனுடைய திருப்பு விசை மதிப்பு என்ன என்பதனை பார்க்கும்பொழுது அது ஒரு மாறிலி என்றால் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதாவது mv என்பது அதனுடைய நேர்கோட்டு உந்தம். எந்த ஒரு பொருளும் இயக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உந்த மாறுபாட்டு விதம் தான் விசையிலேயே கொடுக்கின்றது, நியூட்டன் விதிப்படி. அப்போ உந்தம் என்பது மிக அடிப்படையான அறிவியல் கருத்து. அந்த mv என்பதனை நாம் அதனுடைய ஆரக்கோட்டு மதிப்பு rn என்ற தொலைவிலே இந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த வட்டப்பாதையினுடைய ஆரத்தினை rn என்று கொண்டால் mv into rn. இந்த மதிப்பு நமக்கு h/2π என்பதனுடைய முழு மடங்காக இருக்க வேண்டும் என்று முதல் எடுகோளாக கொடுத்தார். இதத்தை கோண உந்தம் என்று குறிப்பிடுகிறோம். அதாவது கோண உந்தத்தினுடைய தன்மையாக நம்ம பார்க்கும்பொழுது இது எப்படி வருகின்றதுன்னா m/rn ω/n என்று குறிப்பிடலாம். v = நேர்கோட்டு உந்த திசைவேகத்திற்கும் கோண திசைவேகத்திற்கும் உள்ளது. அந்த மதிப்பினை எடுத்து பார்க்கும் பொழுது இன்டு rn என்று எடுத்தால் mrn² ω/n என்பது nh/2π என்பதாக இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாடு. இது போரினுடைய முதல் எடுகோள் படி அமைகின்றது. போரினுடைய இரண்டாவது எடுகோள் படி இவ்வாறு பல்வேறு ஆற்றல் மட்டங்கள் இருக்குமானால் அந்த ஆற்றல் மட்டங்கள் எவ்வளவு தொலைவிலே இருக்கின்றன, அதில் உள்ள ஆற்றல் என்ன, அவற்றையெல்லாம் பற்றி நாம் கணக்கீடு பெறப்போகின்றோம் இந்த வகுப்பில். அப்பொழுது E2 என்ற ஆற்றல் மட்டத்திலிருந்து E1 என்ற ஆற்றல் மட்டத்திற்கு ஒரு எலக்ட்ரான் தாவும் பொழுது அந்த மிகுதியான ஆற்றல் நாம் பார்க்க போயிருக்கின்றோம். அந்த ஆற்றல் மதிப்பு நமக்கு இங்கு ஒரு அலைக்கற்றையாக வெளிவருகின்றது. அப்பொழுது E2 மைனஸ் E1 என்பது hν அதிர்வெண். நமக்கு அலைநீளம், அதிர்வெண், திசைவேகம் இவற்றையெல்லாம் தொடர்பு படுத்தி பல வாய்ப்பாடுகள் நமக்கு தெரியும். இந்த அமைப்புகளை கொண்டு அந்த காலகட்டத்திலே ஹைட்ரஜன் நிறமாலை வரிகளில் கிடைத்த நிறமாலை வரிகளை போரினால் விளக்க முடிந்தது. இதனால் ஹைட்ரஜன் போன்ற அணுக்களுக்கு இந்த போரினுடைய எடுகோள் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. இதனை நாம் சமன்பாடு 1 என்கிறோம், இதனை சமன்பாடு 2 என்கிறோம். இது போர் எடுகோள் 2 படி, இது போர் எடுகோள் 1 படி. இதிலிருந்து அயனியாக்க ஆற்றல் மற்ற அனைத்து வகையான தன்மைகளையும் பற்றி நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம், ஒன்றன் பின் ஒன்றாக. இங்கே அவசரமில்லை. அதனால் இந்த ஆரத்தினை முதலில் கருத்தில் கொண்டு, இந்த கோண திசைவேகத்தின் மதிப்பினை கருத்தில் கொண்டு இந்த ஹைட்ரஜன் அணுவினுடைய ஆரம் என்னவாக இருக்க முடியும், அவ்வாறு நமக்கு கிடைத்த மதிப்பு நாம் பெற்றிருக்கின்ற பல்வேறு ஆய்வின் காரணமாக கிடைத்த மதிப்புகளுடன் சமன்பட்டு வருகின்றதா
இப்பொழுது அயனியாக்க ஆற்றலின் மதிப்பு எடுத்துக்கொண்டால் அந்த அயனியாக்க ஆற்றல் மதிப்பு பல்வேறு கணக்கீடுகளிலும் நாம் தியரிட்டிக்கலாக கணக்கீடுகள் போடும் பொழுது அந்த முடிவுகள் மற்றும் பரிசோதனைகள் செய்யும் பொழுது அந்த ஆய்வுகளில் கிடைக்கக்கூடிய விதிகள் அந்த விடைகளில் இருந்தும் சமன்பட்டு வருகின்றதா என்பதனை அறிவதற்கு முடிகின்றது. மீண்டும் கூறுகின்றேன், இங்கு ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் போல, ஹைட்ரஜன் என்பது ஒரு புரோட்டானை தனது உள்ளகத்தை கொண்டு ஒரு எலக்ட்ரான் தனது வட்டப்பாதையிலே இயங்கி வருகின்றது. புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சமமான மின்னூட்ட மதிப்பு இருக்கின்றது. அது 1.6 × 10⁻⁻19 கூலும். இதில் எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் எதிர் மின்னூட்டம், புரோட்டானுக்கு நேர் மின்னூட்டம். புரோட்டானும் எலக்ட்ரானும் நிறையில் மாறுபட்டாலும் மின்னூட்ட அளவிலே சமமாக இருக்கின்றது. அதனை நாம் E என்ற குறிப்பிட்டனாலேயே குறிக்கின்றோம். இப்பொழுது இந்த உள்பகுதியிலே மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை வரைகின்றேன் தெளிவாக. அங்கு இருக்கின்ற மின்னூட்டத்தின் மதிப்பு +E என்று இருந்தால், இந்த வட்டப்பாதையில் செல்கின்ற எலக்ட்ரானின் மதிப்பு -E என்றிருந்தால், இவை இரண்டிற்கும் இடையிலே குறிப்பிட்ட தொலைவிலே, எண்ணாவது வட்டப்பாதை என்றால் Rn என்ற ஆர தொலைவிலே அதற்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கின்றது. மின்னூட்டங்களுக்கு இடையிலான ஈர்ப்பு விசையினை கூலும் என்பவர் கொடுத்திருக்கின்றார். அது நமக்கு இந்த மைய நோக்கு விசையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இது வட்டப்பாதையில் இயங்கும் பொழுது கிடைக்கின்ற இந்த விசையினை நாம் mv²r என்று நமக்கு இயற்பியல் பகுதிப்படி வட்ட இயக்கம் என்று முதலாம் ஆண்டிலே படித்திருக்கின்றோம். mv²r என்று படித்திருக்கிறோம். அங்கு v என்பது நேர் திசை விசைகம் என்று எடுத்துக்கொண்ட நேர்கோட்டு திசை வேகம் என்றால், அதனை கோண திசை வேகத்தில் பார்க்கும்போது v = r என்பதை பயன்படுத்த முடியும். ஆக இந்த கூறுகளை கொண்டு ஒவ்வொன்றாக பதிலீடு செய்து நாம் முதலில் ஹைட்ரஜன் அணுவிற்கான ஆர மதிப்பு என்ன என்று காண்போம். இந்த மதிப்பிலே இந்த முதல் ஏடுகோளினை இங்கு பயன்படுத்தினால் அதனை மட்டும் நாம் இங்கே எடுத்துக்கொள்கின்றேன். அதனை வைத்திருக்கின்றேன். தெளிவாக பாருங்கள். இது ஒரு ஹைட்ரஜன் அணுவினுடைய உட்கரு. இது Ze. Z என்பது அணு எண். இங்கு ஹைட்ரஜனுக்கு Z என்பது 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம் பொதுவாக Z அணு எண் என்றால் அதில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஒரு அணுவிலே எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்கின்றனோ அவ்வளவு புரோட்டான்கள் உள்ளே இருக்க வேண்டும். அப்போ ஐசோடோப்புகள் இருக்கின்ற ஒரே அணுவிற்கு அதில் உள்ள நியூட்ரான் எண்ணிக்கை மாறுபாடு காரணமாக ஐசோடோப்புகள் வருகின்றன. அப்பொழுது அங்கு நிறை பற்றி நாம் இங்கே கவலைப்படவில்லை. நம்ம மின்னூட்டத்தின் மதிப்பை பார்க்கும்போது ஒரு புரோட்டான் இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டோம். இதிலிருந்து நமக்கு Rn என்ற தொலைவிலே ஒரு வட்டப்பாதையில், Rn என்ற ஆரம் கொண்ட வட்டப்பாதையிலே ஒரு எலக்ட்ரான் இயங்குவதாக கொள்வோம். அதனுடைய நிறை நமக்கு தெரியும். தாம்சன் மற்றும் மில்லிகன் அவர்கள் ஆய்வு செய்து E மதிப்பு E/m மதிப்பு, மில்லிகன் கொடுத்தது E மதிப்பு Q=ne என்று. E/m என்பதன் மதிப்பு தாம்சன் கொடுத்திருக்கின்றார். பின்னர் நம்ம அதை மட்டும் தனித்தனியாக படிக்க இருக்கின்றோம். அப்போ E/m என்ற மதிப்பிலிருந்து E மதிப்பினையும் பெற முடியும், m மதிப்பினையும் பெற முடியும். நிறை, எலக்ட்ரானுடைய நிறை. இப்பொழுது இது இந்த தொடுகோட்டு பகுதியிலே Vn என்ற ωn என்ற கோண திசைவேகத்தினை பெற்று இயங்குவதாக கொள்வோம். நேர்கோட்டு திசைவேகம் Vn, கோண திசைவேகம் ωn. இது நிலையாக இருக்கின்றது என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அப்பொழுது என்ன கூறினோம்? அப்போ மைய நோக்கு விசையும் மைய விலக்கு விசையும் சமமாக இருக்க வேண்டும். இந்த மைய நோக்கு விசை மின்னூட்டங்களுக்கு இடையில விசை, அதை கூலும் என்பவர் கொடுத்தால் அதன்படி F = 1/4πε0. இந்த ε0 என்பது ஊடகத்தின் விடுதிறன். இங்கு வேறு ஊடகங்கள் இல்லை, காற்று அல்லது வெற்றிடம். அதனால் ε0 என்று எடுத்துக்கொள்கின்றோம். Ze
இன்டு இ என்பதனால் ZE ஸ்கொயர். அதாவது இதனுடைய அதில் நேர்குறி மின்குறியை பற்றி கவலை, மின்னூட்டங்களின் மதிப்பின் பெருக்கல் பலன் அடுத்து இடைத்தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தாகும். இது சமன்பாடு 1. ஆனால் மைய விலக்கு விசை அந்த மதிப்பை எவ்வாறு எடுத்துக்கொண்டோம்? F ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r, mvn ஸ்கொயர் பை rn. இதனை m rn ஸ்கொயர் ஒமேகா n ஸ்கொயர் v ஈக்குவல் டு rn என்று இருப்பதனால v ஈக்குவல் டு rn ஒமேகா தெரிகின்றதுன்னு நினைக்கிறேன். rn ஒமேகா n. அப்பொழுது vn என்பதற்கு r ஒமேகாவை பிரதியிடும் பொழுது இவ்வாறு கிடைக்கின்றது பை rn ஸ்கொயர். rn என்பது இங்கு இருக்கின்றது. இந்த மதிப்பு இதில் அடிபட்டு இந்த மதிப்பாக அமைகின்றது. இது சமன்பாடு 2. இந்த எலக்ட்ரான் அந்த புள்ளியிலே நிலையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 2 சமன்பாடுகளும் சமமாக இருக்க வேண்டும். எனவே நாம் இதிலிருந்து ஒமேகா n மதிப்பு, கோண திசைவேக மதிப்பினை முதலில் கொண்டு வருவோம். m rn ஒமேகா n ஸ்கொயர் என்பது எதற்கு சமமாக இருக்க வேண்டும்? 1/4 pi epsilon 0 z e ஸ்கொயர் பை rn ஸ்கொயர் என்பதற்கு சமமாக இருக்க வேண்டும். முதலில் ஒவ்வொன்றாக பதிவு. நமது இப்போ முதல் தேவை இந்த ஒமேகா n மதிப்பு கண்டுபிடிப்பது. இறுதியாக இதனை கண்டுபிடிக்க இருக்கின்றோம், rn என்பதனை மதிப்பை கண்டுபிடிக்க இருக்கின்றோம். அப்ப இந்த மதிப்பிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது என்று பார்ப்போம். இந்த ஒமேகா n என்பதனுடைய மதிப்பை எவ்வாறு நாம் இங்கு பிரதியிடுவது? அதற்காகத்தான் இந்த மதிப்பினை எடுத்துக்கொள்கின்றோம். அதாவது இந்த திருப்புத்திறன் மதிப்பு, the moment of linear momentum, angular momentum, அந்த கோண உந்த மதிப்பு நமக்கு என்னவாக அமைகின்றது? இங்கு ஒமேகா n என்பது இந்த ஓர் முதல் விதிப்படி nh by 2 pi m rn ஸ்கொயர் என்பதனாலே கிடைக்கிறது. இந்த m rn ஸ்கொயர் என்பதை இங்கே அடிஷனலாக கொண்டு வந்திருக்கும். அப்போ இங்கே பாருங்க, n என்பது நம்பர், எத்தனாவது வட்டப்பாதை என்பது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்று சொல்லுவார்கள். h என்பது பிளாங்க் மாறிலி, நிலையான மதிப்பு. இப்போ கணக்கீடுகள் போடுவோம், அந்த சமயத்தில் மதிப்பு எழுதுவோம். இந்த 2π மாறிலி. m என்பது எலக்ட்ரானின் நிறை. நான் தான் சொன்னேன், தாம்சன் சோதனை முடிவு, மில்லிகன் சோதனை முடிவு, இந்த ஆய்வு முடிவுகளிலிருந்து m மதிப்பு நமக்கு தெரியும். அப்போ rn என்பது கண்டுபிடிக்க இருக்கின்றோம். அப்போ ஒமேகா n, இந்த எலக்ட்ரான் அந்த வட்டப்பாதையிலே என்ன கோண திசை வேகத்துடன் செல்லுகின்றது என்பதனை நாம் இங்கே தெரிந்து கொள்கின்றோம். இதனை சமன்பாடு 3 என்று சொல்றோம். இந்த 3வது சமன்பாட்டினை இதில் பிரதியிடலாம். அப்பொழுது m rn, அதாவது அங்கங்கே தனித்தனியாக எழுதி அந்த அமைப்புகளை அங்கங்கே சரியாக பிரதியிட்டு விட்டு வந்தோம்னா எந்த காரணத்திலையும் நமக்கு தப்பு வராது. அப்போ ஒமேகா n ஸ்கொயர் என்பதற்கு n ஸ்கொயர் h ஸ்கொயர், ஒரு ஸ்டெப்பு கூட எழுதினா தப்பு இல்லை, எழுதணும். எழுதி எழுதி பழகி தான் எங்கே சுருக்க முடியுமோ அங்கே சுருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் m ஸ்கொயர் rn பவர் 4 என்று எடுத்துக்கலாம். இந்த மதிப்புகள் ஈக்குவல் டு 1/4π epsilon 0 z e ஸ்கொயர் பை rn ஸ்கொயர் என்பதாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த மதிப்பை நம்ம கேன்சல் செய்யும் பொழுது பொறுமையாக செய்வோம். இந்த m என்பது இந்த இடத்துல இந்த ஸ்கொயருக்கு மட்டும்,
இங்க Rn என்பது இது Rn³ என்று முதலில் மாற்றுகின்றது. இங்க இருக்கக்கூடியது அப்படியே இருக்கின்றது. இந்த 4π என்பதில் இந்த 4π என்பது தள்ளிவிடுகின்றது. இப்ப Rn³ என்ற மதிப்பினை இங்கே செலுத்தும் பொழுது கீழே Rn² என்பது இங்க மேல வந்தாலும் சரி, இது இங்க மேல போனாலும் சரி, அப்ப இந்த கியூப் என்ற மதிப்பை மாற்றி Rn⁻1 என்பதாக இருக்கின்றது. நல்ல தெளிவா எடுத்துக்கணும், பவர் தான் மாறுவது. அப்ப இந்த Rn இங்க சென்றது என்றால் நமக்கு என்ன இருக்கிறது? n² h², இந்த ε0 மேல வருகின்றது, டிவைடட் பை π m, இந்த Ze² என்பது வருகின்றது. இது முக்கியமாக அந்த ஹைட்ரஜன் அணுவினுடைய ஆரத்தினை நமக்கு இது சமன்பாடு 4ஆக இருக்கின்றது. இந்த ஆரம் என்பதில் பார்க்கும்பொழுது h பிளாங்க் மாறிலி, ε0 விடுபடுத்திறன் அதுவும் மாறிலி, π m எலக்ட்ரானின் நிறை மாறாது, Z அணியன் மாறாது, எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு அதுவும் மாறாது. அப்ப மாறிலிகள் எல்லாம் சென்றால் Rn proportional to இந்த மாறிலிகளை போக n² என்பதாக அமைகின்றது. அப்ப இந்த வட்டப்பாதையின் ஆரத்தின் மதிப்பு நமக்கு தெளிவாக அந்த இயல் எண்களின் வர்க்கத்துடன் நேர்வீத தொடர்பினை பெற்றுள்ளது. அப்போ 1 என்றால் அதனுடைய மதிப்பு என்ன அமைகின்றது? இப்போ இதில் மிச்ச எல்லா மாறிலிகளையும் பதியிட்டா முதல் வட்டப்பாதையினுடைய மதிப்பு 0.53 இன்ட்டு 10⁻⁻10 அல்லது ஆம்ஸ்ட்ராங் என்று குறிக்க முடியும். அப்ப இது இந்த மதிப்பு இப்ப இரண்டாவது மதிப்பு அப்படி என்று பார்த்தால் n = என்ன ஆகின்றது? 2, n² 4. அப்ப R2 இரண்டாவது வட்டப்பாதையின் மதிப்பு என்ன இருக்க முடியும்? 4 இன்டு இந்த மதிப்பு R1 மதிப்பு. R1 மதிப்பு இந்த பகுதிகள் அனைத்தினுடைய மாறிலி, அந்த மாறிலி மதிப்பு இருக்கின்றது. இப்ப R3 என்று எடுத்துக்கொண்டால் இந்த மதிப்பு இங்க 3² என்றால் 9 இன்டு R1. R4 என்று எடுத்துக்கொண்டால் இது 16 இன்டு R1. பொதுவாக Rn proportionality n² டைம்ஸ் R1 என்றும் அமைகின்றது. R1 மதிப்பு மாறிலியாக அமைகின்றது. இது ஒரு மாறிலி. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? முதல் வட்டப்பாதையிலிருந்து இரண்டாவது வட்டப்பாதையினுடைய அடுத்தடுத்த வட்டப்பாதைகள் சம தொலைவிலே இல்லை. ஏனென்றால் இது 1 மடங்கு, இது போல அடுத்தது 4 மடங்கு, அடுத்தது 9 மடங்கு, அடுத்தது 16 மடங்கு அந்த தொலைகள். பின்னால் நம்ம பார்க்க போகின்றோம். K வட்டப்பாதை, L வட்டப்பாதை, M வட்டப்பாதை, N வட்டப்பாதை, இவைகளுக்கிடையே உள்ள தொலைவுகள் மாறுபடுவதன் காரணமாக அதில் உள்ள சப் ஆர்பிட்டல் உள் வட்டங்களும் எவ்வாறு அமைகின்றன? S, SP, SPD, SPDF என்றெல்லாம் வருவதற்கு நமக்கு இது ஒரு தோராயத்தன்மையை கொடுக்கின்றது. ஆக இந்த பகுதி நமக்கு ஒரு போர் மாதிரி படிவத்தின் வழியாக ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் என்ன என்பதனை பற்றி தெரிய இருக்கின்றது. இதற்கு சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், என்ன தலைப்பினை நாம் இங்கே எடுத்திருக்கின்றோம். ஒரு ஹைட்ரஜன் அணு அல்லது தமிழிலேயே எழுதினேன், ஹைட்ரஜன் அணுவின் ஆரம். இது எதன்படி? போர் எடுகோள் என்ன எடுகோள்? முதல் எடுகோள். ஒரு நிலையான
வட்டப்பாதையிலே எலக்ட்ரான்கள் ஆற்றல் இழக்காமல் இயங்க வேண்டும் என்றால் அதன் கோண உந்தமானது h/2π முழு மடங்குகளாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே நாம் இந்த சமன்பாட்டினை பெறுகின்றோம். அதாவது இந்த ஒரு ஹைட்ரஜன் அணுவில் Ze என்பது அதன் உட்குறுவிலே உள்ள நேர்மின்னூட்டங்களாகும், E என்பது எலக்ட்ரானுடைய மின்னோட்டமாகவும், Rn என்பதை ஏதாவது அந்த எண்ணாவது வட்டப்பாதையினுடைய ஆரமாகவும் கொண்டால் அதனுடைய உள்நோக்கிய மைய நோக்கிய விசையின் மதிப்பினை கூலும் விதிப்படி பெறுகின்றோம். F = 1/4πε0 Ze²/Rn². இந்த லாக்டவுன் பீரியடாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய சிறிய போர்டில் நம்ம விளக்கம் எழுதிட்டுருக்கோம். திருச்சியிலிருந்து எனது அங்கு உள்ள வீட்டிலிருந்து இந்த பெரிய போர்டு அடுத்த வாரத்தில் எடுத்து வந்து விடுவேன். அப்பொழுது இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமான உபத்தலைப்புகள் எல்லாம் சப்டைட்டில்ஸ் எல்லாம் எழுத முடியும் என்று இருக்கின்றோம். கவனமாக பாருங்கள். அப்பொழுது கூலும் விதிப்படி F = 1/4πε0 Ze²/Rn² என்று எடுக்கலாம். இதே நேரத்தில் இது எந்த ஒரு வட்டப்பாதை இயக்கத்திலும் இருக்கின்ற துகளுக்கான மைய விலக்கு விசை mv²/Rn என்பதை இந்த நேர்கோட்டு திசையிலேத்தும் கோண திசையிலேத்தும் உள்ள தொடர்பினை கொண்டு v = r என்பதனை கொண்டு நாம் பிரதியிடும் பொழுது mRn⍵n² என்று கிடைக்கின்றது. எப்பொழுது இந்த இரண்டு விசைகளும் சமமோ அப்பொழுது அந்த எலக்ட்ரான் நிலையாக வட்டப்பாதையில் இயங்க முடியும். அது கீழும் விழ வேண்டாம், மைய அதாவது தொடுகோட்டு பாதையிலும் செல்ல வேண்டாம். எனவே இவற்றை சமன்படுத்துகின்றோம். இந்த சமன்பாட்டில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மிக முக்கியமானது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன என்பது ஒன்று. இது சாதாரணமாக 5 மதிப்பெண் அமைப்பிலும் இருக்கிறதுனால 5 சமன்பாடுகளுக்கு இவ்வாறு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கும் நீங்கள் சமன்பாடு எண் வேணாலும் கொடுக்கலாம். இங்கு இது இடைச்சமன்பாடு. இங்கு Rn என்பதும் தெரியாது, ω_n² என்பதும் தெரியாது. அப்போ ω_n என்பதைத்தான் நம்ம போர் விதிப்படி எடுத்துக்கொள்கின்றோம். அப்போ இதன்படி ω_n என்பது nh/2πmRn² என்று கிடைக்கின்றது. அதனை இங்கே பிரதியிடுகின்றோம். பிரதியிட்டு எந்தெந்த காரணிகள் அடிபடுகின்றனவோ அப்பொழுது Rn என்பதனுடைய மதிப்பு இவ்வாறு இருக்கிறது. இந்த மதிப்பெல்லாம் என்ன அலகில் இருக்குன்னா ஆம்ஸ்ட்ராங் 10⁻⁻10. அப்போ ஆம்ஸ்ட்ராங் என்ற அலகிலே இருக்கின்றது. இந்த வாய்ப்பாட்டிலிருந்து h பிளாங்க் மாறிலி, எப்சிலான் விடுதிறன், π, m எலக்ட்ரானின் நிறை, Z அணிவின் மதிப்பு, E எலக்ட்ரான் மின்னூட்ட மதிப்பு மாறிலியாக இருப்பதால் அவற்றையெல்லாம் நாம் பிரதியிட்டு இந்த மதிப்பினை Rn ∝ n² என்று சொல்லலாம். பிரதியிட்டு n = 1 என்றால் இந்த R1 மதிப்பு 0.53 ஆம்ஸ்ட்ராங் என்று ஆகிறது. இந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையிலேயே இது மாறிலியாக அமைவதால் R2 என்பது இவ்வாறு அமைகின்றது என்றெல்லாம் பார்க்கின்றோம். அதாவது அதனுடைய மதிப்பு இந்த n² மதிப்பை தான் இங்கே பிரதியிட்டிருக்கோம். முதல் வட்டப்பாதை, இரண்டாவது வட்டப்பாதை, மூணாவது வட்டப்பாதை, நாலாவது வட்டப்பாதை இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றோம். பின்னர் ஆற்றல் மட்டத்தில் அயனியாக்க ஆற்றல் பார்க்கும் பொழுது மீண்டும் இதனை திருப்பி ஒரு முறை மீள்பார்வை செய்ய இருக்கின்றோம். இந்த கருத்துகள் உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று இருக்கின்றேன். இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம்.